குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, முழுமை பெறா பதிவேடுகள் 12ஆம் வகுப்பு பயிற்சிசம் 17 ராகேஷ் என்பவரின் பின்வரும் விவரங்களிலிருந்து 2019 மார்ச் 31ஆம் நாளோடு முடிவடையும் ஆண்டுக்குரிய வியாபார மற்றும் லாபநட்ட கணக்கு மற்றும் அந்நாளைய இருப்பு நிலை குறிப்பு தயாரிக்கவும். இந்த மாதிரிலாம் கேட்டு இந்த பாக்ஸை பார்த்து இங்கே ஒரு பாக்ஸை பார்த்த உடனே நீங்கள் என்ன நினச்சிடுறீங்க, இந்த கணக்கு ரொம்ப ரொம்ப டஃப்பு, இந்த கணக்கை நம்ம போட வேண்டாம், வேறு ஏதாவது கணக்கை போடுவோன்ட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இந்த கணக்கை விட்டுடுறீங்க. நிஜமாக அப்படி நினைக்காதீங்க. இது ரொம்ப ரொம்ப ஒரு எளிமையான கணக்கு. இது பார்க்க தான் அப்படி ரொம்ப பயங்கரமாக இருக்க மாதிரி இருக்குது. ஆனால் இதில் ஒன்றுமே இல்லைம்மா. நான் என்ன சொல்கிறேனோ அதை மட்டும் பாருங்கள். உங்களுக்கு புரியலைன்னா கமெண்டில் சொல்லுங்கள். இப்போ பாருங்களேன், இந்த கொஸ்டின் நமக்கு என்ன சொல்ல வருது அப்படின்னா, ஒரு கணக்கு ஆரம்பிக்குது அப்படின்னா நீங்கள் முதல்ல என்ன தெரிஞ்சுக்கணும். இங்கே பாருங்களேன், இந்த 5 விஷயத்தை முதல்ல கவனிங்க. இந்த 5 விஷயம் இந்த கணக்குக்குள்ளே இருக்கான்னு பாருங்கள். இல்லைன்னா கண்டுபிடிங்க. எப்படி கண்டுபிடிக்கிறது நானும் ஒரு கணக்கில் உங்களுக்கு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு இந்த 5 விஷயம் இருக்கான்னு பாருங்கள். கடன் கொள்முதல், இதில் இந்த ஆன்சர் இருக்கான்னு பாருங்கள். அதேமாதிரி கடன் விற்பனை இது இருக்கான்னு பாருங்கள். அடுத்தது கடனாளியோட இறுதி இருப்பு, அதே மாதிரி கடனீந்தோரோட இறுதி இருப்பு, அதே மாதிரி தொடக்க முதல் சொல்லணும் இல்லையா, 1 4 வருஷம் இந்த மாதிரி தொடக்க முதல். நம்ம இதுக்கு முன்னாடி போட்ட கணக்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா லாப நட்டம் கண்டறிய அதில் இறுதி முதல் கொடுத்துருப்பாங்க, தொடக்க முதல் கொடுத்துருப்பாங்க. ரெண்டுமே கொடுக்கலன்னு நம்ம கண்டுபிடிப்போம் எப்படி நான் சொல்லி கொடுத்துருக்கேன். ஆனால் இந்த வியாபார லாப நட்ட கணக்குக்கு பார்த்தீங்க அப்படின்னா தொடக்க முதல் வேணும். அதில் இறுதி முதல் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா இறுதி முதல் ப்ளஸ் எடுப்பு போடுவோம். இதில் தொடக்க முதல் தான் கொடுத்துருப்பாங்க. அதனால் தொடக்க முதல் கொடுத்துருக்கிறதுனால மைனஸ் எடுப்பு. இதெல்லாம் இந்த கணக்குடைய ஒரு க்ளூ. இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். முன்னாடி கணக்கு போடுறதுக்கு முன்னாடியே நீங்கள் இதெல்லாம் கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப எளிமையாக இருக்கும் போல இருக்குது. இதுதான் கண்டுபிடிக்கணுமா அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சுக்கும். ஓகேவா? இந்த 5 தான் நீங்கள் பார்க்கணும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு இந்த கடன் கொள்முதல் பாருங்கள். இந்த கணக்கில் கொடுத்துருக்காங்களான்னு பார்த்தீங்கன்னா கொடுக்கல. ஒன்றே இந்த ரொக்க விற்பனை மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. கடன் கொள்முதலை காணும், கடன் விற்பனையை காணும். அதே மாதிரி கடனாளி கொடுத்துருக்காங்களான்னு பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. இன்னும் பாருங்கள், கடனாளிகளோட இறுதி இருப்பு கொடுத்துருக்காங்க, கடனீந்தோட இறுதி இருப்பு கொடுத்துருக்காங்க. அடுத்தது முதல் கொடுத்துருக்காங்க. முதல் பார்த்திங்கன்னா முதல் கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த கணக்கில் என்ன காணும் அப்படின்னா இந்த 2 தான் காணும். கடன் கொள்முதலும் கடன் விற்பனையும் காணும். ஸோ அதனால் அதை கண்டுபிடிச்சிட்டு வியாபாரம் லாப நட்ட கணக்கு நம்ம போன வருஷம் 11th போட்டிருப்பீங்க இல்லையா. இங்கே பாருங்கள், வியாபார கணக்கு அப்படின்னா அதில் கண்டிப்பாக என்ன வேணும், தொடக்க சரக்கிருப்பு, அடுத்தது கொள்முதல். இதில் கடன் கொள்முதல் கண்டிப்பாக கண்டுபிடிச்சிருக்கணும். அதேமாதிரி இங்கே கடன் விற்பனை கண்டிப்பாக கண்டுபிடிச்சிருக்கணும். இது நான் 5 சொன்னேன் இல்லையா, அதில் வரக்கூடியது. லாப நட்ட கணக்கில் பார்த்திங்க அப்படின்னா எப்போதும் போல தான் அதில் கொடுத்துருக்கதே நம்ம போட்டுக்கலாம். இதுதான் வரணும், இதுதான் காணா போச்சுன்னு ஒன்றும் கிடையாது. அதே மாதிரி இருப்பு நிலை குறிப்பில் இந்த பொறுப்புகள் பக்கம் அப்படின்னா இந்த முதல் காணா போயிடும். ஸோ அதை கண்டுபிடிக்கணும். கடன் நீந்தோர் காணா போயிடுவாங்க. ஸோ அதை கண்டுபிடிக்கணும். இங்கே கடனாளி காணா போயிடுவாங்க, அதை கண்டுபிடிக்கணும். இந்த இடத்துல இவங்கெல்லாம் வருவாங்க. இதெல்லாம் காணா போயிருக்கோம், நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ரொம்ப ஒரு நல்ல த்ரில்லான ஒரு கொஸ்டின் இது. பாருங்களேன், இப்போ 2 பேர் காணா போயிருக்காங்க இல்லையா, அவங்கள நம்ம என்ன செய்யணும், ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும். அப்போ நம்ம எப்போதும் போல் இந்த கடன் கொள்முதல் வேணும் அப்படின்னா கடனீந்தோர் கணக்கு, கடன் விற்பனை வேணும் அப்படின்னா கடனாளிகள் கணக்கு. அதனால் முதல்ல கடனாளிகள் கணக்கை முதல்ல பார்ப்போம். என்ன எப்படி மிஸ் கண்டுபிடிக்கிறதுனா எல்லாமே எங்கேயா கொடுத்துருப்பாங்க. அவங்க கொடுத்துருக்கதை அப்படியே எடுத்து நம்ம போட்டு அந்த வியாபார லாப நட்ட கணக்கு போடணும். ஓகேவா? அப்போ கடனாளிகளில் லெஃப்ட் அண்ட் ரைட்டு தொடக்க இருப்பு கீழே கொண்டு வரப்பட்டது. பாருங்க, கடனாளிகளில் தொடக்க இருப்பு கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா 5,30,000. அதோட இறுதி இருப்பு பார்த்திங்க அப்படின்னா இறுதி இருப்பு
கீழே இறக்கப்பட்டது இந்த கொடுத்துருக்காங்க பாருங்கள் 6,40,000. அதே மாதிரி கடனாளியிடம் அந்த ஃபார்முலாவில் எதெல்லாம் இருக்கோ அதில் எடுத்துக்கணும். கடனாளியிடமிருந்து பெற்ற ரொக்கம், ஓகேவா? பிற தகவல்களை கொடுத்துருக்காங்க பாருங்கள். கடனாளியிடமிருந்து பெற்ற ரொக்கம் அதை அப்படியே போட்டுக்குவோம். கடனாளியிடம் பெற்ற ரொக்கம் 12,50,000. அதே மாதிரி வேறு என்ன கொடுத்துருப்பாங்க? இல்லைன்னா வரும் ரொக்கம் பெற்றது, காசோலை பெற்றது, பெருதக்குறை மாற்றச்சீட்டு பெற்றது, அளித்த தள்ளுபடி, விற்பனை திருப்பம், வாராக்கடன். அந்த 6ல் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அளித்த தள்ளுபடி மட்டும்தான் இருக்குது. ஸோ அதனால் அளித்த தள்ளுபடி போட்டுக்கோங்க. எவ்வளோ இருக்குது? 25,000. ஓகேவா? வேறு எதாவது இருக்கான்னு பார்த்தீங்கன்னா வேறு ஒன்றும் இல்லை இந்த ஃபார்முலாவில். ஸோ நம்ம என்ன பண்ணலாம்? அப்படியே கூட்டிக்கலாம். நம்ம என்ன பண்ணலாம்? இப்போ கண்டுபிடிச்சிடலாம் இல்லையா? இதில் கூட்டி போடுவோம். எந்த சைடு அதிகமாக இருக்குது அப்படின்னா இந்த சைடு அதிகமாக இருக்குது. அப்போ 12,50,000, 25,000, 25,000, 6,40,000 கூட்டி போட்டிங்க அப்படின்னா 5, 11க்கு 1 மிச்சம் 1, 9, 1. இப்போ 1,19,15,000 வந்தது எவ்வளோ? 19,15,000, 19,15,000. அதுலேருந்து 5,30,000 மைனஸ் பண்ணுங்கள். 11ல் 3 போயிடுச்சுன்னா 8. இங்கேருந்து நீங்கள் எனக்கு கணக்கு கொடுத்துருக்கீங்க. இப்போ 8 தான். 8ல் 5 போயிடுச்சுன்னா 3. 1 அப்படியே இறக்கிக்கோங்க. அப்போ குறைவாக உள்ள இடத்துல நம்ம எவ்வளோ போடணும்? 13,85,000. ஓகேவா? கடனாளிகளை நம்ம என்ன கண்டுபிடிப்போம்? கடன் விற்பனை கண்டுபிடிச்சிட்டோம் இல்லையா? 13,85,000 ஆன்சர் வந்துருச்சு. ஸோ அடுத்து நமக்கு என்ன காண போனாங்க அப்படின்னா கடன் கொள்முதல் காணும். ஸோ அதை கண்டுபிடிக்கணும். கடன் கொள்முதல் காணா போச்சு அப்படின்னா கடனீந்தோர் கணக்கு போடணும். இப்போ கடனீந்தோர் கணக்கு இது இல்லை, லெஃப்ட் ஹேண்ட் ரைட் ஹேண்ட் மாதிரி அது வரவு பற்று. அப்போ தொடக்க இருப்பு வரவு பக்கம், தொடக்க இருப்பு கீழே கொண்டு வரப்பட்டது. எங்கேருந்து மிஸ் இதை போடுவீங்க அப்படின்னா அந்த வரைக்கும் பாருங்கள். இதான் கடனீந்தோருடைய தொடக்க இருப்பு, இது இறுதி இருப்பு. ஸோ அப்போ தொடக்க இருப்பு கீழே கொண்டு வரப்பட்டது 3,70,000. இறுதி இருப்பு கீழே இறக்கப்பட்டது 4,20,000. அடுத்தது அந்த ஃபார்முலாவில் வேறு என்னெல்லாம் மிஸ் இங்கே இருக்கோ அதெல்லாம் அப்படியே போட்டுக்கணும். என்ன மிஸ் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் உள்ளே இருக்கும், அதை எடுத்து அப்படியே நம்ம போட்டுக்கணும். அப்போ கடனீந்தோருக்கு செலுத்திய ரொக்கம் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 11 லட்சம் இருக்கு பாருங்கள். 11 லட்சம் இருக்குது பார்த்தீங்களா? அப்படியே எடுத்து போட்டுக்கணும். ஓகேவா? அடுத்தது இந்த ஃபார்முலாவில் எதெல்லாம் உள்ளார இருக்குதுன்னு பாருங்கள். வேறு ஒன்றும் இல்லை. இங்கே என்ன வரும்? கடனீந்தோருக்கு ரொக்கம் செலுத்தியது, காசோலை செலுத்தியது, செலுத்தக்குரிய மாட்டுச்சீட்டு செலுத்தியது, பெற்ற தள்ளுபடி, கொள்முதல் திருப்பம். அப்போ இங்கே பெற்ற தள்ளுபடி இந்த ஃபார்முலாவில் இருக்குது. ஸோ அதனால் அதை எடுத்து பெற்ற தள்ளுபடியை போட்டுக்குவோம். எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 35,000. வேறு ஒன்றும் இந்த ஃபார்முலாவில் இல்லை. அப்போ அப்படியே நம்ம கூட்டி போட்டுக்க வேண்டியதுதான். இப்போ எந்த பக்கம் அதிகமாக இருக்குன்னா இந்த பக்கம் தான் அதிகமாக இருக்குது. எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா முதல்ல 11 லட்சம், அடுத்து ஒரு 35,000, அடுத்து ஒரு 4,20,000, அப்போ 15,55,000 வந்திருக்கிறது. 15,55,000 ரெண்டு பக்கம் போட்டுக்கோங்க. 15,55,000. அப்போ அதிகமாக உள்ள பக்கத்துலேருந்து குறைவாக உள்ள பக்கத்தை மைனஸ் பண்ணிக்கோங்க. 3,70,000. குறைவாக உள்ள பக்கம் எவ்வளோ இருக்குது? 3,70,000.
5 அப்படியே இருக்கவங்க 15ல் 7 போயிடுச்சு அப்படின்னா 8. ஓகேவா? அடுத்தது இங்கே 4, 4ல் முடிச்சுன்னா 1, இங்கே 1 அப்படியே இருக்கணும். 11,85,000 ஆன்சர் வந்துருக்கா பாருங்கள். 11,85,000 வந்துருச்சு பார்த்தீங்களா? அப்போ அதிகமாக உள்ள இடத்துலேருந்து குறைவாக உள்ள இடத்த நம்ம மைனஸ் பண்ணால் நமக்கு வரக்கூடியது 11,85,000. இது என்ன அப்படி பார்த்தா கடனைந்தோர்ன்றதுனால இது வந்து கடன் கொள்முதல். அவங்கள்ட்ட கடன் கொள்முதல் பண்ணியிருக்கோம், அவங்க நமக்கு கொடுத்துட்டாங்க. ஓகேவா? கடனைந்தோர் அதான் அவங்க தான் நமக்கு கொடுத்துருக்காங்க கடன். அதனால் அவங்க கடனைந்தோர் நம்ம பண்ண கடன் கொள்முதல் இவ்வளவு. இப்போ நம்ம கண்டுபிடிச்சது 2 தான், கடன் கொள்முதலும் கடன் விற்பனையும். காணா போனவங்க 5 பேர் பார்க்கணும். அதில் இந்த கணக்கை பொறுத்தவரையும் 2 பேர் தான் காணா போயிருந்தாங்க. 2 பேரையும் கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ நம்ம வியாபார லாப நட்ட கணக்கு போயிட வேண்டியதுதான். வியாபார கணக்கு அவங்க கேட்குறதும் அதே தான். என்ன கேட்குறாங்க அப்படின்னா 2019 மார்ச் 31ஆம் நாளோடு முடிவரையும் ஆண்டுக்குரிய வியாபார லாப நட்ட கணக்கு இருப்புநிலை குறிப்பு தயாரிக்கவும். அப்போ ராகேஷ் அவர்களின் வியாபார லாப நட்ட கணக்கு இருப்புநிலை குறிப்பு. ஓகேவா? ஃபஸ்ட்டு வியாபார கணக்கு என்ன போடுவோம்? தொடக்க சரக்கிருப்பு. இப்போ தொடக்க சரக்கிருப்பு இந்த இருக்கு பாருங்கள், 2,20,000. அதாவது எந்த இடத்துல என்ன போடணும்னு முதல்ல தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா கடன்னு போட்டுடலாம். அதை தான் நீங்கள் முதல்ல வியாபார கணக்குனா என்ன, அதில் என்னென்ன வரும், லாப நட்ட கணக்குனா என்ன, 11th படிக்கணும். இங்கே படிச்சிருப்பீங்க கண்டிப்பாக. இறுதி சரக்கிருப்பு இங்கே 1,60,000. ஓகேவா? தொடக்க சரக்கிருப்பு, இறுதி சரக்கிருப்பு. அடுத்தது கொள்முதல் நம்ம கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம் இல்லையா, கடன் கொள்முதல். அது கடன் கொள்முதல் இருந்ததுன்னா அதையும் போட்டுக்கணும், ரொக்க கொள்முதல் இருந்தால் அதையும் போட்டுக்கணும். 11,85,000 ரொக்க கொள்முதல் இருக்குதான்னு பாருங்கள். இல்லை, அதனால் அதை விட்டுடுங்க. அடுத்தது கூலி, இந்த மாதிரி வியாபார கணக்கில் பற்றுப்பக்கம் வர வேண்டியது ஏதாவது இருந்ததுன்னா போடணும், எதுவும் இல்லை. அதேமாதிரி இங்கே கடன் விற்பனை கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லையா, கடன் விற்பனை எவ்வளோ? 13,85,000. 13,85,000. அதே மாதிரி இங்கே ரொக்க விற்பனை இருந்தால் அதையும் போட்டுக்கணும். இந்த பாருங்கள், ரொக்க விற்பனை இருக்குது பார்த்தீங்களா, 20,000 எடுத்து போட்டுக்கோங்க. ரொக்க விற்பனை 20,000 கொடுத்துருக்காங்க, அதையும் எடுத்து போட்டுக்கிட்டீங்க. ஸோ வேறு எதுவுமே வியாபார கணக்கில் போடுறது எதுவும் இல்லை. அப்போ கணக்கு முடிஞ்சிருச்சு. நீங்கள் இனிமே கூட்டி போட வேண்டியதான் வேலை. போடுவோமா? எந்த இடத்துல அதிகமாக இருக்குது? இங்கே தான் அதிகமாக இருக்குது. அப்போ வரவு பக்கம் 13,85,000, ஒரு 20,000, ஒரு 1,60,000. ஒரு 8 2 8 16 6 மிச்சம் 1 3 1 4 1 5 1 15,65,000. இந்த பக்கத்தை பார்த்தீங்க அப்படின்னா 2,20,000, 11,85,000, 2,20,000 கூட்டினீங்க அப்படின்னா 5 10க்கு 0 மிச்சம் 1 4 14,05,000 வந்திருக்கிறது. எவ்வளோ? 14,05,000. ஸோ நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா இந்த பக்கத்துலேருந்து இந்த பக்கத்தை மைனஸ் பண்ணிக்கணும். 14,05,000 மைனஸ் பண்ணிங்க அப்படின்னா 5க்கு 5 போச்சுன்னா 0, 6 அப்படியே இருக்குங்க. 5ல் 4 போயிடுச்சுன்னா 1, அப்போ 1,60,000. ஓகேவா? எப்போ 2 சைடும் வரக்கூடியது எவ்வளோ அப்படின்னா 15,65,000. 2 பக்கமும் ஒரே மாதிரி போட்டுக்கோங்க. 15,65,000. எந்த பக்கம் அதிகமாக இருக்கோ அது 2 பக்கம் போட்டுக்கணும். எந்த பக்கம் குறைவாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் குறைவாக இருக்குது. இது ரெண்டுத்தையும் கூட்டினீங்கன்னா 14,05,000. அப்போ அதிகமாக உள்ள பக்கத்து அமௌண்ட்லேருந்து குறைவாக உள்ள அமௌண்ட் என்ன பண்ணுறீங்க? கழிக்கிறீங்க. கழிச்சா நமக்கு வரக்கூடியது 1,60,000. இது மொத்த லாபம்.
வரக்கூடிய ஆன்சர் மொத்த லாபம். ஸோ அடுத்தது நம்ம லாப நட்ட கணக்கு போடணும். லாப நட்ட கணக்கு. இந்த மொத்த லாபத்தை அப்படியே கிராஸில் தானே இருக்கணும். அதனால் மொத்த லாபம் 1,60,000. ஸோ இப்போ இந்த லாப நட்ட கணக்கில் என்னென்ன போடுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பாருங்கள், இதில் வரதுக்கூடியது எதுவுமே லாப நட்ட கணக்கில் வராது. அப்போ இங்கே பாருங்கள், வாடகை செலுத்தியது இருக்குது. அப்போ வாடகை செலுத்தியது, அதாவது பெயரளவு கணக்கு, செலவுகளையும் நட்டங்களையும் பற்றுவை, வருமானங்களையும் ஆதாயங்களையும் வரவுவை. அந்த விதிப்படி இங்கே வாடகை பெற்றது 1,20,000. பெற்ற தள்ளுபடி வரவு பக்கம், ஏன்னா வருமானங்களையும் ஆதாயங்களையும் வரவுவை. அப்போ பெற்ற தள்ளுபடி எவ்வளோ அப்படின்னா 35,000. இங்கே அளித்த தள்ளுபடி செலவு. ஸோ அதனால் அளித்த தள்ளுபடி 25,000. அடுத்தது எதுவுமே இல்லை. ஓகேவா? ஓகே, இங்கேயும் வந்து முடிஞ்சிருச்சு. எந்த பக்கம் அதிகமாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் தான் அதிகமாக இருக்குது. எவ்வளோ இருக்குது? 1,95,000. கூட்டினீங்கன்னா எவ்வளோ வருது? 1,95,000. இந்த பக்கம் தான் அதிகமாக இருக்குது. சாதாரணமாக பார்த்தாலே தெரியுது. இது ரெண்டுத்தையும் கூட்டிங்கன்னா 1,60,000, 35,000. அப்போ 1,95,000. இதை கூட்டிங்கன்னா 1,45,000. ஸோ அதனால் இந்த பக்கம் தான் அதிகமாக இருக்குது. ரெண்டு பக்கம் போட்டுக்கோங்க. எடுத்து 1,95,000 போட்டாச்சு. இங்கே பாருங்களேன், 1,95,000 போட்டாச்சு. இது ரெண்டுத்தையும் கூட்டிங்கன்னா 1,45,000. 1,45,000 நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். அதிகமாக உள்ள பக்கத்தை ரெண்டு பக்கமும் போடுங்க. குறைவாக உள்ள பக்கத்தை கூட்டி தனியாக வச்சுக்கோங்க. அதிகமாக உள்ள பக்கத்துலேருந்து குறைவாக உள்ள பக்கத்தை மைனஸ் பண்ணுங்கள். பண்ணிங்க அப்படின்னா 5 போச்சுன்னா 0, 9 4 போச்சுன்னா 5, 1 போச்சுன்னா 0. அப்போ நமக்கு வரக்கூடிய அமௌண்ட்டு 50,000. இது என்ன மிஸ் அப்படின்னா நிகர லாபம். இதுக்கு பேர் நிகர லாபம். அடுத்தது நம்ம இருப்புநிலை குறிப்பு போட போகிறோம். இருப்பு நிலை குறிப்பு போட போகிறோம். அதாவது இது வந்து சொத்துக்கள் பக்கம், இது வந்து பொறுப்புகள் பக்கம். இதில் வந்து முதல் கொடுத்துருக்காங்க. நம்ம இறுதி முதல் கொடுத்துருந்தாங்கன்னா ப்ளஸ் எடுப்பு. இது வந்து தொடக்க முதல்ன்றதுனால மைனஸ் எடுப்பு. இங்கே பாருங்க கொடுத்துருக்காங்க, தொடக்க முதல் 5,20,000 கொடுத்துருக்காங்க. எடுத்து அப்படியே போட்டுக்கிறீங்க. இது வந்து தொடக்க முதல்ன்றதுனால இறுதி முதல் ப்ளஸ் எடுப்பு. இது தொடக்க முதல்ன்றதுனால மைனஸ் எடுப்பு. எடுப்பு எவ்வளோ அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா 1,00,000. அந்த 1,00,000 அப்படியே மைனஸ் பண்ணிவிடுங்க. பண்ணிங்கன்னா வரக்கூடியது 4,00,000. இந்த எடுப்போட இந்த நிகர லாபம் வந்திருக்கு இல்லையா, அதை என்ன பண்ணணும்? ஆட் பண்ணிக்கணும். அப்போ ப்ளஸ் நிகர லாபம் ஒரு 50,000. அப்போ முதல் வந்து 5,20,000, எடுப்பு வந்து 1,00,000 கழிச்சிங்கன்னா 4,20,000. அதோட முதல் மைனஸ் எடுப்பு நிகர லாபம். அப்போ 4,70,000. வரக்கூடிய ஆன்சர் 4,70,000. வேறு நீங்கள் என்னெல்லாம் போடலாம் அப்படின்னா கடன்கள், கடனீந்தோர். அப்போ கடனீந்தோர் போடலாம். கடனீந்தோர் எவ்வளோ வருவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே இறுதி இருப்பு தான் போடணும். 4,20,000. ஓகேவா? வேறு என்ன மிஸ் இங்கே போடலாம் அப்படின்னா வேறு ஒன்றுமே போட முடியாது. வேறு எதுவுமே இங்கே போடுறதுக்கு இல்லை. ஸோ அதனால் இதை கூட்டி போட்டுக்கலாம். நான் பார்த்திங்க அப்படின்னா 0 0 0 0 7 2 9 4 4 8 8,90,000. இந்த சைடு வந்துருச்சு. இந்த பக்கம் பார்த்திங்க அப்படின்னா வேறு என்ன விஷயம் இங்கே போடலாம் அப்படின்னா இறுதி சரக்கிருப்பு போடுவோம் இல்லையா, இறுதி சரக்கிருப்பு 1,60,000. அடுத்தது கடனாளிகள் போடுவோம். அப்போ கடனாளிகள் அதோடைய இறுதி இருப்பு தான் போடணும். இப்போ 6,40,000. வங்கி ரொக்கம் போடலாம். வங்கி ரொக்கம் ஒரு 10,000. அடுத்தது இயந்திரம் போடலாம். ஏன்னா சொத்து இதெல்லாம் பேலன்ஸ் இருக்குது. அப்போ இயந்திரம் ஒரு 80,000. இப்போ இந்த பக்கம் போட்டோம், கடனை தவிர இங்கே போட்டோம் இல்லையா, இங்கே வர வேண்டியதெல்லாம் போட்டாச்சு. அடுத்து இங்கே பாருங்கள்
இதெல்லாம் வந்து லாப நட்ட கணக்கு, இது லாப நட்ட கணக்கு, இது லாப நட்ட கணக்கு. இது நம்ம ஆல்ரெடி எடுத்துட்டோம். எடுப்பையும் எடுத்துட்டோம். ரொக்க விற்பனை போட்டாச்சு, முதல் போட்டாச்சு. அவ்வளோதான். இந்த பக்கம் போட வேண்டியதெல்லாம் போட்டாச்சு. இப்போ நம்ம எடுத்து கூட்டிக்க வேண்டியது தான். இந்த பக்கத்தை கூட்டினோம் அப்படின்னா பாருங்கள், 1,60,000, 6,40,000, ஒரு 10,000, ஒரு 80,000 கூட்டினீங்க அப்படின்னா 8 1 9 10 19. ஓகேவா? 6 4 10 1 11 8 19க்கு 9 மிச்சம் 1 6 7 8. அப்போ 8,90,000. எப்போ வந்து கணக்கு ரெண்டு பக்கமும் சமமாக ஆன்சர் வருதோ கணக்கு ரைட்டுன்னு அர்த்தம். ஓகேவா? ரொம்ப ரொம்ப எளிமையான, பார்க்காதாம உங்களுக்கு கஷ்டமாக தெரியும். எந்த இடத்துல என்ன போடணுன்றது தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா போதும். அதுவும் வியாபார கணக்குக்கு தனி விதிமுறை 11ல் இருக்குது. ஸோ அதை எடுத்து படிச்சுக்கோங்க. எதெல்லாம் வியாபார கணக்கில் வரும், எதெல்லாம் லாப நட்ட கணக்கில் வரும், எதெல்லாம் இருப்புநிலை குறிப்பில் வரும்ன்றது 11th புக்கில் இருக்குது. கண்டிப்பாக படிங்க. இதை போட்டு பாருங்கள். ஒரு தடவைக்கு 2 தடவை போடுங்க. ரொம்ப எளிமையான ஒரு கொஷின். எதையுமே பாரமாக நினைக்காதீங்க. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.